ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ராகி வடை பண்ணி ஈவினிங் ஸ்நாக்ஸாக செமையாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ எப்படி பண்ணலாம்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு கப் ராகி மாவு எடுத்துக்கிடணும். ஒரு ஆனியனை துண்டு துண்டு பீஸாக ஸ்மால் பீஸாக கட் பண்ணிக்கிடணும். அது கூட கொத்தமல்லி, கருவேப்பிலை ரெண்டையும் சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கிடுங்க. ஆல்ரெடி கடலைப்பருப்பு நான் ஒரு 1/2 hour ஊற வச்சுருந்தேன். அது கூட ஒரு வத்தல், கொஞ்சம் நல்ல மிளகை சேர்த்து துருவாக அரைச்சிக்கிடுங்க. அதையும் அது கூட ஜாயின் பண்ணிக்கிடுங்க. கொஞ்சம் உங்கள் தேவைக்கேற்ப உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குலைவாகவும் இருக்கக்கூடாது, அந்த பதத்துக்கு நீங்கள் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கிடுங்க. அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி ஒரு பேப்பர் எடுத்துக்கிடுங்க. அந்த பேப்பரில் நல்லா தட்டிங்க. ரொம்ப பெருசாக தட்டிடாதீங்க. ஏன்னா ரொம்ப பெருசாக தட்டிங்கன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். இப்படி சாஃப்டாக நீங்கள் கொஞ்சம் பிளேட் மாதிரி தட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். நம்ம சாப்பிட்றதுக்கும் அழகாக இருக்கும். அப்புறம் 2 பக்கம் அவிஞ்சதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.